எடப்பாடி பழனிசாமிக்கு டாடா பை காட்டி வரும் தமிழக மக்கள் வரும் தேர்தலில் குட்பை சொல்ல தயாராகிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் பல்வேறு குற்றச்சாட்டுக்கும் பதிலளித்தார். மயிலாடுதுறையில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்து எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்தார். ஸ்டாலின் எதுக்கு தலைவர் இருக்கும்போது ஊர் ஊரா போனார். அங்கங்க திட்டம் கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு மக்களுக்கு என்னென்ன குறை இருக்குதுன்னு அதை ஒரு விண்ணப்பமா கோரிக்கையை வச்சு நீங்க கொடுங்க, எழுதி கொடுங்க. அப்படி தீர்த்தா எதுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது? எல்லாமே ஒரு ஷோ. அதிமேதாவி மாதிரி பேசுறாரு. சொல்றேன், பெட்ஷீட் போட்டு வாங்கின மனுக்களை எக்ஸல் ஷீட்டுகளாக மாத்தி மனுக்களை ஒர்க் ஷீட்டாக மாத்தி தீர்வு கண்டிருக்கிறோம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது குறித்த எடப்பாடி பழனிசாமியின் விளக்கத்தையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்தார். அமித்ஷா வீட்டு கதவை தட்டுன்னு என்னையா தப்பு? அவர் உள்துறை அமைச்சர், நீயும் செய்ய மாட்டேங்கிற, செய்யறவங்களை விட மாட்டேங்கிற. அமித்ஷா வீட்டுக்கு அது தட்டா என்ன தப்பு அப்படின்னு வெக்கம் இல்லாம கேக்குறீங்க. யாருக்காக தட்டினீங்க? உங்க குடும்பத்தை ரைடுல இருந்து காப்பாத்த, உங்க கட்சியை அடமான வைக்கத்தானே தட்டினீங்க. உங்க குடும்பத்தை காப்பாத்த கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சியை டெல்லியோட சதுரங்க வேட்டையில சிக்கி அடமான வச்சுட்டீங்க. உங்க சொந்த கட்சிக்காரங்களை நம்பாத நிலையில தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஏமாற தயாராக இல்லை. மேலும் எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை சுந்தரா டிராவல்ஸ் படத்தை குறிப்பிட்டு முதலமைச்சர் கிண்டல் செய்தார். அவரு எனக்கு டாடா பை சொல்றாராம். மாண்புமிகு தோல்வி பழனிசாமி அவர்களே, 2019ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பை சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க. ஒரு திரைப்படத்தில் வரும், அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட. அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு படம் இருக்கு, படத்தினுடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ். அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே போயிட்டாரு. இப்போ அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு. இதனிடையே கச்சத்தீவை மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக அரசுதான் மீட்க முடியும் என கூறினார். கச்சத்தீவை தாரை வார்த்தது யாருன்னு அவர்கள் அரசியல் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரையில கச்சத்தீவை மீட்க அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன? முன்னதாக மயிலாடுதுறையில் 48 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் 47 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்த முதல்வர் மேலும் 271 கோடியே 24 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகளை 54,461 பயனாளிகளுக்கு வழங்கினார். மேலும் 82 கோடியில் புதிய ரயில்வே மேம்பாலம் உள்ளிட்ட அறிவிப்புகளையும் வெளியிட்டார்.